இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அடுப்பே பற்ற வைக்காம 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி தான் செஞ்சிருந்தேன். இது 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஒரு உலக்க அளவுக்கு அவில் எடுத்திருக்கேன். தண்ணி கொதிக்க வச்சு அவில் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். சுடுதண்ணி ஊத்துறதுமே நல்லா உப்பி வந்துடும், ஊறணுன்றதெல்லாம் இல்ல. இருந்தாலும் நான் தேங்காய் துருவல் ரெடி பண்றதுக்காக மூடி வச்சிருக்கேன். தேங்காய் துருவலை ரெடி பண்ணிட்டு அவில்ல தண்ணி எதுவும் இருந்தா வடிச்சிடலாம். நான் அளவா தான் தண்ணி வச்சிருக்கேன், அதனால அவில் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிச்சு. இதுல ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும். நான் நக்ஷி குட்டிக்காக சாஃப்டா இருக்கணும்ன்றதுனால சுடுதண்ணி ஊத்தி செஞ்சிருக்கேன். நீங்க பச்சை தண்ணி ஊத்தி கூட ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டா கூட நல்லா ஊறிடும். அதே மாதிரியே பாப்பாக்காக நான் நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணிருக்கேன். ஆனா ரியல் டேஸ்ட் ஜீனி போட்டு செய்யறதுல தான் கிடைக்கும். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு நாளும் ஒவ்வொருத்தர் இந்த ரெசிபியை செஞ்சு கொண்டு வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம். உங்களோட ஸ்கூல் டேஸ்ல நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சூடா இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு இட்லி வித் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன்.